விசுவாவசுவருடம் பங்குனி 23 திங்கட்கிழமை. தேய்பிறை சதுர்த்தி திதி மதியம் 1:48 மணி வரை. அதன்பின் பஞ்சமி திதி. அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மேஷம். பொது முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 6:11 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் இரவு 9:58 மணி. அஸ்தமனம் காலை 8:57 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை. எதிர்பார்ப்பு நீண்ட முயற்சிக்கு பின் நிறைவேறும். வேலைகளில் போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். மனம் தெளிவாகும். திட்டமிட்ட வேலை வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர். வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்தநிலை விலகும். வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும். மிதுனம் ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். விருப்பம் நிறைவேறும். அரசியல்வாதி செல்வாக்கு உயரும். உடலில் இருந்த சங்கடம் நீங்கும். விரைந்து செயல்பட்டு நீங்கள் மேற்கொண்ட வேலையை செய்து முடிப்பீர். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். மனக்குழப்பம் விலகும். வியாபாரத்தில் தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். கடகம் ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும். உறவினர் வழியில் நன்மை உண்டு. நீங்கள் எடுத்த வேலையில் தடை தாமதம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி தள்ளி போகும். அடுத்தவரை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். சிம்மம் ராசி அன்பர்களே, உழைப்பிற்கேற்ற உயர்வு உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி பலிக்கும். வருமானம் அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழிலில் நெருக்கடி நீங்கும். கூடுதல் கவனம் தேவை. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வரவு அதிகரிக்கும். புதிய பொருட்கள் ஆடைகள் வாங்குவீர். கன்னிராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். எதிர்பார்த்த வரவு வரும். உங்கள் வேலை எளிதாக நடக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சமாதானம் பேச வருவர். ஒரு சிலர் சொந்த ஊருக்கு செல்வீர். நேற்று இழுபறியாக இருந்த வேலை இன்று நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நாள். மனக்குழப்பம் விலகி தெளிவு ஏற்படும். கையில் பணம் புரளும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர். செல்வாக்கு உயரும். மதிப்பு அதிகரிக்கும். செலவிற்கேற்ற வரவு வரும். தொழில் நெருக்கடி நீங்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் நினைப்பதற்கு மாறாக இன்று சில செயல் நடக்கும். உங்களுக்கு நெருக்கடி உண்டாக்கியவர் விலகிச் செல்வர். செல்வாக்கு உயரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். அவசர வேலைக்காக அடுத்தவர் உதவியை எதிர்பார்ப்பீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடை தாமதம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும் நாள். ஒரு பக்கம் செலவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். பிறரை அனுசரித்து செல்வதன் மூலம் முயற்சி வெற்றியாகும். செலவும் அலைச்சலும் சங்கடப்படுத்தும். வேலை பளு அதிகரிக்கும். சிலர் உங்களை விட்டு விலகிச் செல்வர். தொழிலில் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். மகரம் ராசி அன்பர்களே, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள். முயற்சி வெற்றியாகும். வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். செல்வாக்கு உயரும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் வரும். உழைப்பாளர் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மனக்குழப்பம் விலகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். குடும்பத்தில் சிலருக்கு வரன் வரும்.
வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். மீனம் ராசி அன்பர்களே, நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள். நேற்று இருந்த சங்கடம் விலகும், மனக்குழப்பம் விலகும், அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், உங்கள் விருப்பம் நிறைவேறும், சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர், பெரிய மனிதர்களை சந்திப்பீர், அவர்களுடைய உதவியால் உங்கள் வேலை நடக்கும், ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வீர்.